தக்க பாதுகாப்புடன் தான் செல்லுகிறேன். வருந்தாதே. சரி, உங்கள் இஷ்டம். மகாராஜா, வேட்டைக்கு செல்வதற்காக எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் மகாராஜா, தாங்கள் புறப்பட வேண்டியதான் பாக்கி. இதோ சரி, நீங்களும் புறப்படுங்கள். உத்தரவு மகாராஜா. பாலா, அம்மா, நாங்களும் அப்பா பின்னால வேட்டைக்கு போயிட்டு வர்றோம்மா. அம்மா, என்னம்மா யோஜனை? எனக்கு என்னமோ உன் தந்தை வேட்டைக்கு செல்வதில் அவ்வளவு பிரியமில்லை. காட்டு மிருகங்கள் நாட்டை அழிக்கும் போது வேட்டைக்கு போகலன்னா தோட்டத்துல பூந்துரும். கரடி, சிங்கம், சும்மா வேற குறுக்க வருது. அதற்காக அல்ல, முதல் ராணியும் அவள் மகனும் அதே காட்டில் வசிப்பதால் உன் தந்தை வேட்டைக்கு செல்வது தெரிந்து தாசனோ அவன் தாயோ சந்தித்து விட்டால் பிறகு நம் கதி என்னாகும் என்று உனக்கு தெரியுமா? ஓஹோ, தந்தையை தனையன் சந்தித்தால் அங்கீகாரம் ஏற்படும் என்று நான் செய்த அரசியல் தந்திரம் அம்பலமாகிவிடும் என்று நினைக்கிறீர்கள்? அது மாத்திரமல்ல, மாற்றாந்தாயின் சதி என்று மக்கள் வசை கூற மாட்டார்களா? ஆதலால் நீங்களும் கூட சென்று தந்தையை அந்த காட்டு பக்கம் போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதானே. புறப்படுங்கள். எல்லோரும் சுற்றி வளையுங்கள். சரிப்பா. இப்படியா பாதுகாப்பு இல்லாமல் வேட்டைக்கு வருவது? இது என்ன? கண் ஒரே எரிச்சல். எரிச்சலா? ஓஹோ, இந்த செடியில் பால் பெற்றிருக்கிறது. பயப்படாதீர்கள். எங்கே கணக்கிறவங்க? பார்வை தெரியவில்லை. பார்வை தெரியவில்லை. ஐயோ, கண் தெரியவில்லை. பார்வை தெரியவில்லையா? இந்த விசச்செடியின் பால் கண்ணில் பட்டுவிட்டது. தாசன், 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 தாசனா என்ன தூக்கியது? ஆமாம், முதல் ராணியின் பிள்ளை. இவன் பார்த்ததால் தான் கண் போய்விட்டது. அம்மா சொன்ன பிரகாரமே ஆகிவிட்டது. யோகி, பொன்னாலதான் எங்க அப்பாவுக்கு கண்டுபிடிச்சு யாரால் கண் போயிருந்தது சொல்றான் பாருங்க. குடிங்க. ஐயோ, யார் முகத்தில் விழிக்க கூடாது என்று இருந்தேன். அவளா என்னை தூக்கியது. ஐயோ, கண்டாளா, உன்னால் என் கண் போய்விட்டதா? 2 வாரங்களே இவனை அரவணைக்கு. அப்பா, அப்பா பேசாத. அப்பா போடா. குற்றவாளியை மன்னர் பார்த்தால் அவருக்கு அங்கீகாரம் ஏற்படும் என்று ஜாதகத்தில் இருந்ததால் அரசர் குற்றவாளியையும் அவன் தாயையும் காட்டில் வைத்து ஒரு எல்லையை நிர்ணயித்து அதை தாண்டக்கூடாது என்று உத்தரவிட்டு இருந்தோம். வேண்டுமென்றே எல்லை தாண்டியது. மன்னர் என்னை பார்த்தது எனக்கு விதிக்கப்பட்ட எல்லைக்குள் தான் என்பதை நினைவூட்டுகிறேன். எல்லையை தாண்டக்கூடாது என்று எனக்கு கட்டுப்பாடு விதித்ததை போல அந்த எல்லைக்குள் போகக்கூடாது என்று மன்னரும் தனக்குத்தானே கட்டுப்பாடு விதித்துக் கொண்டிருந்தால் இந்த வழக்குக்கு தேவை இருந்திருக்காது. மன்னரும் அத்தகைய கட்டுப்பாட்டில் இத்தனை காலம் இருந்து வந்திருக்கிறார். தன் மகன் கருப்பா சிகப்பா என்று கூட தெரியாமல்
எனக்கும் அவர் யாருன்னு தெரியாது. நான் அவருக்கு உதவி செய்து கூட அப்படி தெரிந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? நீங்கள் என்னை எந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறீர்களோ அதே இடத்தில் நான் அவரை நிறுத்தி இருப்பேன். அவர் கண்களை பறித்ததற்கு நான் குற்றவாளியாக இருக்க மாட்டேன். என் தாயின் வாழ்வையும் என் உரிமைகளையும் பறித்ததற்கு அவரை குற்றவாளியாக்கி இருப்பேன். ஆர்வலத்தை நம்பி அஞ்சு வாழ்ந்த அவர் முன் நானே தோன்றி அத்தனையும் பித்தலாட்டம். மகனை பார்த்து கண்ணிழந்த தந்தை இந்த மாநிலத்திலேயே கிடையாது. பேசாதே, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இவன் பேசியதை கேட்டீர்களா? நமது அரசருக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை நினைக்கிறாய். இவனை போல படிகார மகன் நாட்டில் பிறந்திருக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட பழி உணர்ச்சி எனக்கு இருந்திருந்தால் என் உயிரை பணம் வைத்து மன்னர் உயிரை காப்பாற்றியிருப்பேனா? மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்வேன். தந்தை என்ற ரீதியிலும் அல்ல, இந்த நாட்டு மன்னர் என்ற ரீதியிலும் அல்ல. என்னை பார்த்ததால் தான் மன்னர் கண்ணை இழந்தார் என்று என் மீது குற்றம் சாட்ட திருந்த உங்கள் அறிவிற்கு நான் பார்க்காதிருந்திருந்தால் மன்னர் உயிரையே இழந்திருப்பார் என்பது மட்டும் ஏன் தெரியவில்லை? நடக்காததை பற்றி பேச்சு வேண்டாம், நடந்ததற்கு மட்டும் பதில். அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மிருகத்துக்கு பயந்து ஓடியில் விழுந்த போது ஏதோ விஷச்செடியின் பால் உங்கள் கண்ணில் பட்டதா இல்லையா என்பது. அதற்கு பரிகாரம் தேடாமல் என்னை குற்றவாளியாக்கினால் என்ன பயன்? விசித்திரமான வழக்காகத்தான் இருக்கிறது. ஆச்சரியப்படாதீர்கள். அறிவு படைத்தவர்களுக்கு, அதிலும் ஆராய்ச்சி மிக்கவர்களுக்கு இது அதிசயமே அல்ல. வையகத்தின் வரலாற்றிலே பல வழக்குகளை கண்டிருப்பார்கள். இது இதயமே இல்லாத மனித கூட்டத்தின் இயற்கை என்று, விடுமதிக்காரர்களின் படுபாடுகச் செயலன். தன் பதவி நிலைக்க, தன் குற்றங்களை மறைக்க, மற்றவரை மாற்றி வைக்க மூடமன்றம் என்று. வழக்காடுவதை விட்டுவிட்டு விருமாப்பாக பேசாதே. அரசரை பார்த்து நீ ஆவல் கொண்டதுண்டா? தந்தையை பார்க்கும் ஆவல் பிள்ளைக்கு இருக்காதா? அந்த ஆவலால் தானே அரசரை நெருங்கினாய். இல்லை, அரசருக்கு மிருகத்தால் ஏற்பட இருந்த ஆபத்தின் காரணமாக நெருங்கினேன். நீ எதற்காக அதை காப்பாற்ற துணிந்தாய்? நான் மனிதனாக இருப்பதால். வீண் வாதங்களுக்கு. நீ மன்னரை பார்க்க கூடாது என்று இருந்தும் மன்னரை பார்த்து விட்டாய். மன்னரும் கண்ணுடியை இழந்து விட்டார். மன்னரை நான் பார்த்ததாரா அல்லது மன்னர் என்னை பார்த்ததாரா என்பதை விளக்கிக் கூற முடியுமா? மன்னர் என்னை பார்த்து விட்டால் அவர் கண் பார்வை போய்விடும் என்று கூறிய உங்கள் ஜோதிடம் அதை நிவர்த்திக்க பரிகாரம் மட்டும் ஏதும் கூறவில்லையா? இருக்கிறது ஒரு வழி. என்னது? சொல்லுங்கள், எப்படியாவது நிறைவேற்றுகிறேன். நகாவளி நாட்டில் குலேசன் ஒரு மலர் இருக்கிறது. நீ சொல்வது போல மன்னருக்கு விஷப்பால் பட்டு கண்ணுள்ளி போயிருந்தால் அந்த மலரை கொண்டு வந்து மன்னருக்கு கண்ணில் பிடிந்தால் மீண்டும் பார்வை பெறலாம். அப்படியா? அரசே, எனக்கு விடுதலை கொடுங்கள். எப்பாடு விட்டாவது அந்த மலரை கொண்டு வந்து தங்களுக்கு கண்வழி போனது விஷப்பால் பட்டதால்தான் என்பதை நிரூபிக்கிறேன். இவன் தத்துவார பார்க்கிறான். இவரை சிறையில் அடையுங்கள். நாங்கள் கொண்டு வருகிறோம். நாங்கள் கொண்டு வருகிறோம். அரசே, தங்கள் மைந்தனுக்கு புகழ் ஏதும் கொடுக்காது போனாலும் பெற்றவன் கண்ணை பறித்த பாவி என்று இகழ்வராமல் இருக்க எனக்கு விடுதலை கொடுங்கள். தங்களுக்கு மைந்தனாக பிறந்த ஒரே குற்றத்திற்காக அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு நிற்கிறேன். அப்படியானால் உனக்காக யாராவது பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கிறார்களா? யாரும் இல்லை. ஏன் இல்லை? யாரது? திக்கற்ற மகனின் தாய். அம்மா, நீங்களே முந்தியது. கண்ணை இவங்க காக்க தவறினாலும் தாய் மகனை காக்க தவற முடியுமா? மன்னரிடம் சொல். உனக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்வதா? வேண்டாம் அம்மா, என் விடுதலைக்காக நீங்கள் வேதனைப்படுவதா? முடியாது, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்வதை கேள். வேதனை இல்லாவிட்டால் உலகத்தில் சாதனை இல்லை மகனே. அரசி, அவன் அந்த புஷ்பத்தை கொண்டு வருவரை அவனுக்காக அவன் தாயாரை சிறையில் வைக்க வேண்டும் என்று கேட்டு, ஆனால் ஒரு நிபந்தனை. ஒரே ஒரு மாதம் தான் உனக்கு தற்காலிகமாக விடுதலை தரப்பட்டிருக்கிறது. அதற்குள் நீ அந்த புஷ்பத்தை கொண்டு வராவிட்டால் உன் தாயாருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். நான் நிரபராதிகள் என்பதை நிரூபிக்க இதைவிட வேறு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. போய் வெற்றியுடன் தெரிந்து வா. தங்கள் கட்டளை எப்படி? அவர்களை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள். மலகரி ஜலகரி ஜிகன்கோ பெரிய பெரிய மஸ்தானங்கோ அவங்க இவங்க எல்லாருங்கோ அனுபவி
పలకలా పల్చిపలా பாம்பிக்கு விஷம் பல்லிலிங்கோ మంపల పలకలా మల్చిపలా மனுஷனுக்கு விஷம் மனுஷலிங்கோ சிக்கிலி மஞ்சளியே இந்த மருந்தாலே கொய்லி கொய்லி சுத்திங்கோ கோடி கோடியா பைத்திருக்காங்கோ இதே ரேக்லாங்கோ இதை கேளுங்கோ அகிலிகா அந்தேக்கி ஜாலா ஆண்டவன் ஆகாசத்துல இருக்காங்கோ மக்லிகா மந்தேக்கி ஜாலா மனுஷா மண்ணிலே இருக்காங்கோ சச்சி சுத்திங்கோ ஆண்டா சத்தியம் சொல்றாங்கோ டிம்பனும் டிம்பனும் டிம்பியே டிம்பனும் நம்பணும் நம்பணும் நம்பியே ஆசனம் ஏய் படா என்ன தெரிக்கும் இட்லே விட்லே டொக்குல பிங்கோ இது விலை 8 பணங்கோ ஒட்லேனா ஒட்ல பிங்கோ உங்களுக்காக ஒரு பணம் ஹே பட்டாக்கே நீயா ஏ பட்டாங்கி ஜாலி ஜாரி ஐயோ ஜாரி டேடியா வந்துட்டாங்க குலாம் ஏண்டா எங்க ஊர்ல வந்து லேலா 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 என்னடா பாக்க தெரியாம வேஷம் போடுறேன் ஏக்கல சாலாக்கி சிக்கி லீலாக்கி ஜிங்கி திங்கியாவது ஏடா ஒழுக்க எல்லாம் வளரும் வெளிச்சம் எல்லாம் கறக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி வண்டி பேச்சை கொடுத்துட்டு வந்தேடா இந்த பாடுறா என் தலையே டாய் உன்னை விட்டாடா பாரு குலாம் பாராண்ட மன்னரெல்லாம் பதுங்கியிருந்த பூமியிலே இந்த பச்சோந்தி கூட்டமெல்லாம் பகல் வேஷம் போடுதையா இந்த பச்சோந்தி கூட்டமெல்லாம் பகல் வேஷம் போடுதையா அச்சி நிமிந்த வண்டி ஆள கொடை சாய்க்கும் வண்டி அநியாய வட்டியுக்கே பாண்டி என் தங்கமே தங்கம் 6 மாத கடன்காரண்டி என் தங்கமே தங்கம் ஆமா சிங்கமே சிங்கம் யாருக்கும் அஞ்சாத வண்டி என் சிங்கமே சிங்கம் யாருக்கும் அஞ்சாத வண்டி என் சிங்கமே சிங்கம் யாருக்கும் அஞ்சாத வண்டி ஆலாட்டம் போட்டுக்கிட்டு காளை போல துள்ளுடுங்கோ அந்த வாலாட்டம் நம்ம கிட்ட வேண்டாம்னே சொல்லிடுங்கோ டபுள் பாட்டி வேலை பண்ணாதே அட சிங்கமே சிங்கம் டப்பாச்சாரி போலவே துள்ளாதே ஓடு தங்கமே தங்கம் டப்பாச்சாரி போலவே துள்ளாதே 5 பெண் பிறந்தா அரசனு ஆண்டியடா இதை அறியாமல் இனிமேலே எங்கப்பா நீ அபிவிருத்தி செய்யாதே இதை அவசியம் மறவாதே பப்பள பல பட்டுகளா அங்க பறந்து போற சிட்டுகளா பப்பள பல பட்டுகளா அங்க பறந்து போற சிட்டுகளா பளிங்கி போல குலுக்கி நடந்து பவசை காட்டும் வெட்டுகளா நம்பவே நம்பாதீங்க இந்த உலகத்திலே நம்பி மோசம் போகாதீங்க இந்த உலகத்திலே நம்பி மோசம் போகாதீங்க பக்கா படிக்கு முக்கா படிய அழகுறான் ஆமா குலாமு அந்த பழா போறவன் நம்மள கண்டு முறைக்கிறான் ஆமா குஷாரு பக்கா படிக்கு முக்கா படிய அழகுறான் ஆமா குலாமு அந்த பழா போறவன் நம்மள கண்டு முறைக்கிறான் ஆமா குஷாரு கண்ணில்லாத கபோதியே ஏக்கிறான் ஆமா குலாமு அந்த கட்டையில பூவன் துட்டுகளை எல்லாம் ஒதுக்குறான் ஆமா குஷாரு ஊற வளைச்சு ஒலையில் போட்டு பிழைக்கிற ஒரு கூட்டம் ஊற வளைச்சு ஒலையில் போட்டு பிழைக்கிற ஒரு கூட்டம் உழைச்சவனை ஏத்தி ஏத்தி ஒப்புது ஒரு கூட்டம் உழைச்சவனை ஏத்தி ஏத்தி ஒப்புது ஒரு கூட்டம் இங்கே எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கிற அல்லாவே நீயும் ஏமாந்துட்டா போட்டுடுவான் புல்லாவே இங்கே எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிற அல்லாவே நீயும் ஏமாந்துட்டா போட்டுடுவான் புல்லாவே ஆமா குலாமு ஆமா குஷாரு குலாமு குஷாரு குலாம் குஷார் குலாம் குஷார்